மக்களுக்கு தேவையான பொருட்களை அனைத்தும் ஆன்லைன் மூலம் வாங்க துவங்கிவிட்டனர். இதனால் பெரிய நிறுவனங்கள் முதல் சிறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இதில் நரிக்குறவர் இனத்தைச் சேர்ந்த ஊசிமணி, பாசிமணி விற்பனை செய்பவர்களும் தப்பவில்லை. இந்த முறை தொடர்ந்து ஒரு வாரமாக காரைக்கால் மழை பெய்து வந்ததால் எந்த பொருளும் விற்பனை செய்யவில்லை. இதனால் குழந்தைகளுக்கு துணி எடுக்கக்கூட வசதியில்லாமல் காரைக்கால் கோயில்பத்து பகுதியை நரிக்குறவர்கள் அவதிப்பட்டனர். இந்த தகவல் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் சென்றது. உடனடியாக இரவு அப்பகுதிக்கு திடீரென்று சென்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவரையும் அழைத்து அப்பகுதி உள்ள பிரபல துணி கடைக்கு சென்று அவர்களுக்கு பிடித்த உடைகளை வாங்கி கொடுத்தார். இதனைத் தொடர்ந்து இன்று அப்பகுதிக்கு சென்ற அவர் சிறியவர் முதல் பெரியவர் முதல் சிறியவர்கள் அனைவருக்கும் இனிப்பு மற்றும் பட்டாசுகளை சொந்த செலவில் தொகுப்புகளை கொடுத்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் புத்தாடை வெடி, இனிப்புகள் வாங்கி கொடுத்தது அமைச்சரைக் கண்ட சிறுவர்கள் அவரை சூழ்ந்து தீபாவளி வாழ்த்துக்கள் கூறினார்கள். மேலும் அப்பகுதிவாசிகளுக்கு கண்களில் வெடி விபத்து ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு கண்ணாடி வழங்கி அமைச்சர் திருமுருகன் சிறுவர்களுடன் சேர்ந்து பட்டாசு வெடித்து புஷ்பவனம் குழந்தைகள் வெடிக்கும் பேன்சி வெடிகளுடன் வெடித்து கொண்டாடினார். மேலும் நரிக்குறவர்கள் அவருக்கு கையெடுத்து கும்பிட்டு நன்றி தெரிவித்து மகிழ்ச்சி அடைந்தனர். அமைச்சரின் இந்த செய்கை அனைத்தும் நரிக்குறவர் இன மக்களிடையே என்ன மனுஷன்யா என்று வியந்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது.